ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே 10th சாப்டரில் 2 ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸஸ்க்கான ப்ரோக்ராம் வந்து பார்த்துருந்தோம். இப்போ 3rd ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸஸ்க்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன ப்ரோக்ராமை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரைட் எ மெனு டிரைவன் ப்ரோக்ராம், ரீட் கமா டிஸ்பிளே, ஆட் அண்ட் சப்ராக்ட். பார்ப்பா, இந்த இடத்துல ப்ரோக்ராமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் லைனாக சொல்லிட்டு வரேன். ஒரு மெனு டிரைவன் ப்ரோக்ராம். மெனு டிரைவன்னா என்ன, மெனுனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனு அப்படின்றது இப்போ 1னா ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கணும், 2னா ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கணும், 3 ப்ரெஸ் பண்ணால் ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கணும். இது மெனு. இதுக்கான ப்ரோக்ராம். ஒரு இன்புட்டை கொடுக்குறோம், அது வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே பண்ணி அதே மாதிரி ஒரு அடிஷனோ ஒரு சப்ராக்ஷனோ அந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கணும். இதுதான் அந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே சார். இப்போ கீழே ப்ரோக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே ப்ரோக்ராமில் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து டிஇஎஃப்ஆ. டிஇஎஃப்ன்றது என்னன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன, ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த கீவேர்ட் தான் என்ன சார் அப்படின்னா, த நேம் இஸ் கால் த டிஇஎஃப். செகண்ட் ஒன் இஸ் வந்து ஆட்பா. ஆட்ன்றது ஃபங்க்ஷனுக்கான நேம். D1, D2. D1ன்றதும் ஆர்குமெண்ட்டு, D2ன்றதும் ஆர்குமெண்ட்டு. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா, இந்த இடத்துல ரிட்டன் D1 + D2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, டிஎஃப் சப்ராக்ட். இந்த டிஎஃப்ன்றது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் நேம். சாரி, டிஎஃப்ன்றது ஒன் ஆஃப் த கீவேர்ட். இந்த சப்ராக்ட் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம். D1 D2 அப்படின்றது பேராமீட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு கீழே எக்ஸிக்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் மெனு டிரைவன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சார் மெனு டிரைவன் அப்படின்னா என்ன சார்னா, இந்த இடத்துல மெனு என்ன கொடுத்துருக்குமோ இதை தவிர்த்து வேறு எதுவும் இன்புட்டாக கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல 1 வந்துருக்குனுப்பா, 1 வந்து மிஸ் ஆகுது. 1 கொடுத்தா ரீட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 2 கொடுத்தா டிஸ்பிளே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 3 கொடுத்தா ஆட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 4 கொடுத்தா சப்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்புட்டை நான் வேல்யூஸாக கொடுக்குறேன். இன்புட்டை எப்படி சார் நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, 4 வேல்யூஸ் 4 கொடுத்தா சப்ராக்ட். இதுக்கு பேர் தான் மெனு டிரைவன் அப்படின்னு பேர். ஓகே சார். இந்த இடத்துல டபுள் கோட் போட்டு இது மாதிரி கண்டிஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா, வேல்யூஸை நம்ம 3ன்னு கொடுத்தோம்னா என்ன நடக்கும், 4ன்னு கொடுத்தா என்ன நடக்கும், 1ன்னு கொடுத்தா என்ன நடக்கும், 2ன்னு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம லைனாக பார்க்கலாங்களா? அதுக்கடுத்து பார்ப்பா, இந்த இடத்துல சிஹெச் இன்டீஜர் என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ சிஹெச்ன்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக ரீட் பண்ணணும். இங்கே மேலே மெனு டிரைவரில் நம்ம என்ன வேல்யூஸை வந்து கொடுத்துருக்கோமோ, என்ன கண்டிஷனை கொடுத்துருக்கோமோ அதை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். மேலே மெனு டிரைவரில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, மொத்தம் 4 வேல்யூஸ் இருக்குது. 1 2 3 4 அப்படின்னு 4 வேல்யூஸ் இருக்குது. இப்போ எத்தனை வேல்யூஸ் இன்புட்டாக நம்ம கொடுக்க முடியும், 4 வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்க முடியும். இப்போ சிஹெச்ன்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் நான் இன்புட்டாக கொடுக்குறேன். என்ன வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்குறேன்? ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளுக்கு, இந்த சிஹெச்ன்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் நான் என்ன கொடுக்குறேன்னா 1ன்னு கொடுக்குறேன். என்ன வேல்யூஸ் கொடுக்குறேன்? நான் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இஃப் சிஹெச் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிஹெச்சுக்கு வேல்யூஸ் என்ன? 1. அப்போ 1 ஈக்குவல் டு 1. இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூப்பா. கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது எது எக்ஸிக்யூட் ஆகுனா, அதுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு ஒய்ன்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் இன்புட்டாக ரீட் பண்ணணும். இப்போ என்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ எக்ஸுக்கு வேல்யூஸ் வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன், ஒய்க்கு வேல்யூஸ் வந்து நான் 5ன்னு கொடுத்தாச்சு. ஓகே சார், முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இன்கேஸ் இந்த சிஹெச்சுக்கு வேல்யூஸ் நான் 1ன்னு கொடுத்ததுனால இப்போ எக்ஸிக்யூட் ஆச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி ரீடுன்றது வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. எது எக்ஸிக்யூட் ஆச்சு? ரீடுன்றது வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. இப்போ நான் சிஹெச்சுக்கு வேல்யூஸ் இன்கேஸ் நான் 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்க, இது என்ன சார் பண்ணுன்னா, இந்த இஃப் கண்டிஷன் கூட கம்பேர் பண்ணும். எந்த இஃப் கண்டிஷன் கூட? இந்த இஃப் கண்டிஷன் கூட கம்பேர் பண்ணும். இந்த இஃப் கண்டிஷனில் சிஹெச் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சிஹெச்சுக்கு வேல்யூஸ் நமக்கு தெரியும். சிஹெச்சுக்கு வேல்யூஸ் என்ன? 2 ஈக்குவல் டு 1. கண்டிஷன் இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னா சிஹெச் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ சிஹெச்சுக்கு வேல்யூஸ் நமக்கு தெரியும். சிஹெச்சுக்கு வேல்யூஸ் என்ன? இப்போ 2 அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ 2 ஈக்குவல் டு 2. அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு இருக்குது. எக்ஸுக்கான வேல்யூஸ் என்ன இன்புட்டாக கொடுத்தோம்? 10ன்னு கொடுத்தோம், 10ன்றது வரும். அதே டிஸ்டன்ஸ் 2, ஒய்க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தோம்? 5ன்னு இருக்குது, 5ன்றது அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸுக்கு வேல்யூஸ் வந்து 1ன்னு கொடுத்தாச்சு. வேல்யூஸ் வந்து எப்படி ரீட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம்.
2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா வேல்யூஸ் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. இன்கேஸ் சிஹெச்சுக்கு வேல்யூஸ் வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன் அப்படின்னா நான் 3ன்னு கொடுக்குறேன். 3ன்னு கொடுத்தா என்ன சார் நடக்குன்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். 3 ஈக்குவல் டு 1. 3 ஈக்குவல் டு 1. இந்த இடம் பாருங்கள். 3 ஈக்குவல் டு 1 கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகும். இந்த இடத்துல டிஏஎஃப் சிஹெச்சுக்கு வேல்யூஸ் என்ன 3 ஈக்குவல் டு 2. ஸோ இதுவும் கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. அதுக்கடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். சிஹெச்சுக்கு வேல்யூஸ் என்ன 3 ஈக்குவல் டு 3 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸானா கண்டிஷன் வந்து ட்ரூப்பா. கண்டிஷன் ட்ரூனா என்ன சார் ஆகும்னா இந்த பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த போர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க ஆட் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆட்ன்றது என்ன சார்னா ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். எங்கே சார் கால் ஆகும் அப்படின்னா இந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகும். ஆட் ஆல்ரெடி வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கோம். எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்தோம் எக்ஸுக்கு வந்து 10ன்னு கொடுத்தோம், ஒய்க்கு வந்து நான் 5ன்னு கொடுத்தோம். ஸோ இந்த வேல்யூஸ் எங்கே வந்து காப்பி ஆகுனா இங்கே D1க்கும் D2க்கும் காப்பி ஆகும். இப்போ D1க்கு வேல்யூஸ் என்ன சார்னா 10, D2க்கு வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா 5. இந்த இடத்துல ரிட்டர்னுக்கு முன்னாடி D1 + D2ன்னு இருக்காங்க. அப்போ 10ம் 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 15. இது எங்கே ரிட்டர்ன் ஆகுனா எந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் கால் ஆச்சோ காலான இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். எந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் ஆச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்ட் எக்ஸிக்யூஷனில் இந்த இடத்துக்கு வந்து கால் ஆச்சு. காலான இடத்துக்கு ரிட்டர்ன் பேக் எங்கே சார் வந்திருக்குன்னா இதே இடத்துக்கு வந்து வந்திருக்கும்பா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரைட். இன்கேஸ் நான் சிஹெச்சுக்கு வேல்யூஸ் வந்து இங்கே முன்னாடி பாருங்கள். இந்த சிஹெச்சுக்கு வேல்யூஸ் வந்து இப்போ 1 கொடுத்து செக் பண்ணியாச்சு, 2 கொடுத்து செக் பண்ணியாச்சு, 3 கொடுத்து செக் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன சார் பண்ண போகிறேன்னா நான் 4 கொடுக்குறேன்பா. 4 கொடுத்தா வாட் வில் டூ இந்த இடத்துல என்ன சார் ஆகும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆகாது, கண்டிஷன் ஃபால்ஸு. செகண்டரி ஃபங்க்ஷனே எக்ஸிக்யூட் ஆகாது, தேர்டு ஃபங்க்ஷனே எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த ஃபோர்த் ஒன்னிஸ் வந்து வரும்பா. இந்த ஃபோர்த் ஒன்னிஸ் வந்து சிஹெச் ஈக்குவல் டு 4ன்னு இருக்குது. அப்போ 4 ஈக்குவல் டு 4 கண்டிஷன் வந்து ட்ரூப்பா. ட்ரூ அப்படின்னா பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல சப்ராக்ட் அப்படின்னு இருக்குது. இந்த சப்ராக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் ஆகும். எங்கே இருக்குது சப்ராக்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்குள்ளார வந்து சப்ராக்ட் அப்படின்னு இருக்குது. இந்த சப்ராக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் ஆகும். D1 டியூக்கு வேல்யூஸ் கொடுக்குறோம். D1க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தோம் 10ன்னு கொடுத்தோம். D2க்கு வேல்யூஸ் என்ன கொடுத்தோம் ஆல்ரெடி 5ன்னு இருக்குது. இங்கே வந்து காப்பி ஆகும். ரிட்டர்ன் D - D1 அப்போ 10 - 5 என்ன சார்னா 5. இது எங்கே சார் ரிட்டர்ன் ஆகுனா எந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் ஆச்சோ காலான இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் பேக்கு திருப்பி வரும். எந்த இடத்துல கால் ஆச்சு காலான இடம் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக இந்த இடம். ஸோ அப்போ இந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் நமக்கு ரிட்டர்ன் பேக்கு திருப்பி வந்திருக்கு இந்த இடத்துக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி மறுபடியும் பாருங்கள். ப்ரிண்ட்டுக்குள்ளார சப்ராக்ட் அதாவது வந்து சப்ராக்ட் எக்ஸ் ஒய்ஸ் அப்படின்னு இருந்தது. எக்ஸ் ஒய் நமக்கு வந்து அவுட்புட் நமக்கு என்ன 5ன்றது நமக்கு டிஸ்பிளே ஆகும்பா. ஓகேங்களா ரைட். இன்கேஸ் நீ ஒரு கொஷின் ஒன்று கேட்கலாம் சார் இங்கே வேல்யூஸ் வந்து 1 2 3 4 அப்படின்னு சொன்னீங்க இந்த சிஹெச்சுக்கு வேல்யூஸு. இந்த 1 2 3 4 தவிர்த்து வேறு ஏதாச்சும் நான் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வேறு ஒரு வேல்யூஸ் வந்து நான் இன்புட்டாக கொடுக்குறேன். நான் 1ன்னு கொடுக்காம 2ன்னு கொடுக்காம 3ன்னு கொடுக்காம இன்கேஸ் நான் 7ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன சார் நடக்கும் வாட் வில் டூ சார் அப்படின்னா இந்த இடத்துல பார்ப்பா சிஹெச் ஈக்குவல் டு 1 அப்போ 7 ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா ஃபால்ஸு. ஸோ அப்போ அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் வந்து வரும். அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட்டில் இதே மாதிரி 7 ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. இது கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ அதுக்கடுத்து இங்கேயும் அதே மாதிரி 7 ஈக்குவல் டு 3 கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. 7 ஈக்குவல் டு 4 இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ என்ன சார் பண்ணும் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்ஸ் போர்ஷனு ப்ரிண்ட்டுக்குள்ளார இன்வாலிட் இன்புட் அப்படின்றது அவுட்புட்டை டிஸ்பிளே ஆகும்பா. ஓகேவா ரைட். அவ்வளோதாம்பா அந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட உனக்கு எது முடிஞ்சுது அப்படின்னா 10th சாப்டருக்கான ஹேண்ட்ஸம் ப்ராக்டிசஸ் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சுது. ஓகேவா ரைட். நெக்ஸ்ட்டு 12th சாப்டருக்கான ஹேண்ட்ஸம் ப்ராக்டிசஸ்ப்பா. 10th முடிச்சோடனே 11th நமக்கு ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸ் இருக்காது. அதுக்கடுத்து 12th வந்து ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸ். 12th சாப்டரில் என்ன ஹேண்ட்ஸம் ப்ராக்டிசஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒன்றுப்பா. இதில் இந்த 12th சாப்டரை பொறுத்த அளவுக்கு தனியாக பெரிய எக்ஸிக்யூஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா டேட்டா பேஸ்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருப்பான். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கான் ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸ்னால் ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணும். ஒரு கொரியை வந்து கிரியேட் பண்ணும். கிரியேட் எ கொரி ஆஃப் த ஸ்டூடெண்ட் டேபிள் வித் த ஃபாலோயிங் ஆர்டர் ஃபீல்டு நேம் ஏஜ் பிளேஸ் அண்ட் அட்மிஷன் நம்பர். இந்த ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணி என்ன சார் பண்ணணும்னா
பிளேஸு அட்மிஷன் நம்பர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுன்றது டேபிளர் காலத்துக்கான நேமு. அதுக்குள்ளார ஒரு ஃபீல்டு எனக்கு ஜெனரேட் ஆகுது. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், பிளேஸ் இருக்கும், அட்மிஷன் இருக்கும். அவ்வளோதான்ப்பா இது. அப்போ இது ஒரு டேட்டாபேஸ் டேபிளர் காலம். இதில் புதுசாக ஒரு காலம் ஒன்று இன்செர்ட் ஆகுது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேம், செகண்ட் ஒன் இஸ் ஏஜ், தேர்ட் ஒன் இஸ் வந்து பிளேஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ரைட். செகண்ட் ஒன் இஸ் பாருங்கள், create a query to display the student table students of the age more than 8 with the unique city. அதாவது ஒரு டேட்டாபேஸ் டேபிளர் காலம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சுப்பா. இந்த டேட்டாபேஸ் டேபிளர் காலத்தில் எப்படி கிரியேட் பண்ணுறன்றத லெசனை முன்னாடி ஒரு கிளான்ஸ் ஒரு புரட்டு அப்போ தான் வந்து உனக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா, இதில் அதாவது வந்து 18 இயருக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான நேம் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஆனால் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யுனிக் சிட்டியாக இருக்கணும், ஒரே ஒரு சிட்டியாக இருக்கணும். சென்னை இருந்துச்சு அப்படின்னா சென்னையில் வந்து ஒரு டேட்டாபேஸ் டேபிளர் காலத்துக்குள்ளார மொத்தம் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 10 மெம்பர்ஸில் வெவ்வேறு சிட்டி இருக்காங்க. சென்னை இருக்குது, பெங்களூர் இருக்குது, ஹைதராபாத் இருக்குது, டெல்லி இருக்குது அப்படின்னு வச்சுக்க. எனக்கு பர்டிகுலராக டெல்லியில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கான லிஸ்ட்டை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். உனக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு டேட்டாபேஸ் டேபிளர் காலம். இந்த டேட்டாபேஸ் டேபிளர் காலத்தில் இப்போ எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கேன். 1 2 3. இவருக்கு பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராஜு, இதுக்கு பேர் வந்து ராமு, இதுக்கு பேர் வந்து ராணி. இவங்க என்ன சிட்டி அப்படின்னா இது சிட்டிப்பா. இவங்க சென்னை, இவங்க பெங்களூர், இவங்க சென்னை. இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய யூனிக் ஒரே ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கான நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ண அப்படின்னா யாரை டிஸ்பிளே பண்ணும்? ஒன்று ராஜுவை டிஸ்பிளே பண்ணும், லாஸ்ட் ஒன் இஸ் வந்து ராணி வந்து டிஸ்பிளே பண்ணும். ஆமாவா இல்லையா? ஸோ இதே மாதிரி ஒரு டேபிள் செலக்ட்ன்றது கீவேர்டு உனக்கு ஆல்ரெடி தெரியும், ஏற்கனவே லெசன் நடத்தும் போது சொல்லியிருப்போம். ஃப்ரம் டேபிளர் காலத்துக்கான நேம் என்னென்னா ஸ்டூடெண்ட்டு. தட்டில் வேறு கிளாஸ் அப்ளை பண்ணி ஏஜ் வந்து 18 ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி கம்பல்சரியாக என்ன சிட்டியில் இருக்கணும்? இப்போ டேட்டாபேஸ் டேபிளர் காலத்துக்குள்ளார 18 ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக யூனிக் சிட்டி டெல்லி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த டெல்லிக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கான லிஸ்ட் நமக்கு இந்த கொரிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும்பா. ஓகேவா? ரைட். தேர்ட் ஒன் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள். கிரியேட் த எம்ப்ளாயி டேபிள் வித் த ஃபாலோயிங் ஃபீல்டு எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், டெசிக்னேஷன், டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் பேசிக் பே. அதாவது வந்து ஒரு டேபிளர் காலத்தை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டேபிளர் காலத்தை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கிரியேட்ன்றது கீவேர்டு அப்படின்னு நமக்கு தெரியும். ரெண்டாவது டேபிளர் காலத்துக்கான நேமு, அதுக்கடுத்து உள்ளார டேட்டா டைப்பு என்ன நமக்கு தேவையோ, அதாவது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் தேவையா, உள்ளார டேட்டா டைப் செலக்ட் பண்ணிக்க, எம்ப்ளாய்மெண்ட் நேம் தேவையா, டேட்டா டைப் வந்து செலக்ட் பண்ணிக்க. என்னென்ன நமக்கு கீழே குறி கொடுத்துருக்காங்களோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபீல்டு எம்ப்ளாய்மெண்ட் நம்பரு, எம்ப்ளாய்மெண்ட் நேமு, டெசிக்னேஷன், டேட் ஆஃப் ஜாயினிங், இது எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு டேட்டா டைப்பை செலக்ட் பண்ணி செமிகோலன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ டேட்டாபேஸ் டேபிளர் காலத்துக்குள்ளார நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபீல்டு நமக்கு செலக்ட் ஆயிரும்பா. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the above table set the employment number, primary key and check the null values in the any field. எந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல் வேல்யூஸை நமக்கு வந்து செலக்ட் ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேபிளர் காலத்துக்குள்ளார ஃபீல்டை க்ரியேட் பண்ணி அதாவது ப்ரைமரி கீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நமக்கு ரன் பண்ணும் பொழுது நல் வேல்யூஸை நமக்கு அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் த லிஸ்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயி ஹூ ஆர் த மேனேஜர். அதாவது வந்து மேனேஜர்ஸ் இருக்கக்கூடிய லிஸ்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். இதுக்கு என்ன பண்ண போகிற? செலக்ட் மேனேஜரில் ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்களா, அதுக்கான லிஸ்ட்டு மட்டும் நமக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும்பா. அவ்வளோதான் இந்த கொரி ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா இது சின்ன பார்ட் தான். ஏற்கனவே லெசன் நடத்தும் போது இதெல்லாம் நமக்கு ஒரு பார்ட்டாக வந்திருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. லெசனை ஒரு டைம் கோத்ரூ பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சு பார்த்துக்க. ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் இதோட வந்து முடிஞ்சதுப்பா. தம்பி, ஒவ்வொரு கிளாஸோடைய வீடியோவோட எண்ட்லேயும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு அட்டண்டன்ஸ் இருக்குது. நிறைய டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு, ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன் உனக்கு குரூப்புக்குள்ளார. இது வரைக்கும் ரிப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன் பாரு, போன வருஷம் மாதிரி உனக்கு 10th எக்ஸாம் மாதிரி பண்ண அப்படின்னா லாஸஸ் வந்து உனக்கு தான். அதாவது இன்டர்னல் மார்க் வந்து நீ போட்டு உனக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாலோ இல்லை ப்ராக்டிக்கலில் இன்டர்னல் மார்க் வந்தாலோ இந்த அட்டண்டன்ஸ் எல்லாமே ஒரு எவிடன்ஸ். ஓகேவா? அதனால் கிளாஸை கரெக்டாக பாரு, கிளாஸை ரிப்ளை பண்ண, அன்னன்னைக்கு போடுற கிளாஸ் அன்னன்னைக்கு வந்து முடிச்சுட்டு ஸ்லாக்னஸும் பெண்டிங்கு எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ரைட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.